சீக்கிரம் வா. மாமா முதல்ல துணி போடுங்க மாமா. என்னாச்சு மாமா? நமக்கு ஏமா இப்படிலாம் நடக்குது? பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு தான் சொல்றாங்கம்மா. நானும் அருளும் தான் சேர்ந்து கொள்ளை அடிச்சிருப்போம் சந்தேகப்படுற மாதிரி பேசுறாங்கம்மா. என்ன மாமா சொல்றீங்க? அதுக்குன்னு இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஒண்ணு இல்லாதவங்கன்னா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? கொள்ளை அடிச்சு ஒன்று பிடிக்கிற வரைக்கும் என்ன விட மாட்டானுங்கம்மா. இருந்த வேலையும் போச்சு. இந்த மாசம் எப்படிமா சமாளிக்கிறது? 2-3 மாசத்துல தரோன்ட்டு கருப்பாய்க்கல ஒரு 5000 ரூபாய் கேட்டு பாருமா. எதுக்கு மாமா வெளியே கேட்டுக்கிட்டு? நான் அண்ணன் கேட்டு பாக்குறேன் மாமா. இல்லம்மா, சம்மந்தி போனதுக்கு அப்புறம் நீ தனியா இருப்பேன்னு உன்னை பாத்துக்கிறதுக்காக உங்க அக்கா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா. கடைசியில நீ எங்களை பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சுமா. நீ எங்களுக்காக கஷ்டப்பட்டது போதுமா. உனக்குன்னு தனி வாழ்க்கை குடும்பம் வேணுமா? சொல்லு பாப்பா. ஏன் பாப்பா இதெல்லாம் கேட்குற? நீ சாப்பிட்டியா? ஸ்கூலுக்கு போகலையா? மா, நீ பாப்பாவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிடுமா. எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குமா. ஆமாம் பாப்பா, முகத்தில் மாஸ்க் போட்டு இருந்தான், நெத்தியில் நாமம் போட்டு தலையை தூக்கி வாரிருந்தான். அதுக்கப்புறம் நேற்று பேங்க் முன்னாடி ஒருத்தன் பச்சை கலர் பைக்கில் பேங்க்கே மறைச்சு பார்த்துட்டு இருந்தான். என்னன்னு விசாரிக்கலான்னு போனா விடுக்குன்னு கிளம்பிட்டாமா. விடுங்க மாமா, ரொம்ப வலி இருக்காமா. வேற ஏதாவது பாத்தியா இல்ல கேட்டியா? தலையில அடிச்சோடனே அப்படியே இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல தான் எங்க இருக்குன்னே தெரியாம விடுக்குன்னு எழுந்துச்சு பார்த்தா போலீஸ் ஒருத்தர் தலையில கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல தான் எங்க இருக்குன்னே தெரியாம விடுக்குன்னு எழுந்துச்சு பார்த்தா அப்படியே இருட்டாயிடுச்சு. எங்க இருக்குன்னே தெரியாம விடுக்குன்னு எழுந்துச்சு பார்த்தா அப்படியே இருட்டாயிடுச்சு. காளியம்மா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, தூங்காம படிக்கணும். என்ன காளியம்மா, நல்லா தானே படிப்ப? ஏன் ஃபெயில் ஆன? நாளைக்கு அம்மா அப்பா கூப்பிட்டு வரணும், சரியா? காளியம்மா, நீ ஃபெயில் ஆயிட்ட. காளியம்மா, நீ ஃபெயில் ஆயிட்ட. நீ எழுதி கிழிச்சதெல்லாம் போதும். முதல்ல தாத்தாட்ட ஏதாவது கேட்கணும்னா முதல்ல வாய் திறந்து பேசு. மத்த குழந்தைங்க வெளியே விளையாட போறதே இல்ல. நீ எப்ப பார்த்தா வீட்டுல உட்காந்து மொபைல் நோண்டிட்டே இருக்கா. வாய் திறந்து பேசுறாளா பாரு மாமா. நைட்டு ஏதாவது கனவு கண்டியா? ஆமாம் பாப்பா, உனக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்களே, 3 திருடனும் ஒரு அப்பாவியும். நாளைக்கு முத்து ஷிஃப்ட் மாத்திட்டான் சார். நேற்று நைட்டு மாமா பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டாங்க. எத்தனை வாட்டி அதே சொல்லுவா? எடுத்துட்டு வா பாப்பா.